மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ்ன்ட்டு இந்த மீடியாலாம் ஹைப் பண்ணுற ஒரு கேம் தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அந்த கேம் February 15 கொலம்போவில் நடக்க போகுது T20 வேர்ல்ட் கப்பில். பட் இப்போது பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமை பைகாட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சுற்றி நடக்கிற நியூஸஸ், ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் பாகிஸ்தான் இந்த கேமை பைகாட் பண்ணால் அவங்க என்னென்னலாம் கான்சிக்வன்சஸ் சந்திப்பாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு ஃபுல்லாக குவாலிட்டியான கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். T20 வேர்ல்ட் கப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா IPL அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா February 1 நைட் ஒரு 7:30 மணிக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் கிட்டேருந்து ஒரு ட்வீட் வந்துச்சு. ரைட் ஆஃப்டர் இந்தியா Under-19 பாகிஸ்தான் Under-19 தோக்கடிச்சதுக்கு அப்புறம். அண்ட் பாகிஸ்தான் கிட்டேருந்து நமக்கு எந்த ட்வீட்டுமே வராது, அஃபிஷியலாக அவங்க பண்ணுற ட்வீட்ஸ் எதுவுமே வராது. இந்தியாவில் அது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் ஸ்பெகுலேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ட்வீட்டில் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, The government of Islamic Republic of Pakistan grant approval to the Pakistan cricket team to participate in the ICC T20 World Cup. However, the Pakistan cricket team shall not take field in the match scheduled on 15th February 2026 against India. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது T20 வேர்ல்ட் கப்பை பாகிஸ்தான் எல்லா கேமே விளையாடுவாங்க. பட் 15th of February 2026 நடக்கக்கூடிய மேட்ச் பிட்வீன் இந்தியாவை பாய்காட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல, நிறைய ரீசன் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாகவும் எந்த ரீசனுமே நமக்கு இவங்க கொடுக்கல. எல்லாருமே சொல்கிற ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பைகாட் பண்ணிட்டாங்க இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இருந்து. பிகாஸ் அவங்களோட சேஃப்டி ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் எங்களுக்கு வேற ஒரு வென்யூஸ் கொடுங்க, இந்தியாவில் நாங்கள் விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லை, பிகாஸ் எங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ICC என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே உங்களுக்கு 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படும், அந்த மாதிரிலாம் சேஃப்டிலாம் எதுவும் இல்லாமல் இல்லை, நீங்கள் கிளியராக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க அதை டினை பண்ணி நீங்கள் எங்களுக்கு வென்யூஸ் வேறு கொடுக்கலன்னா நாங்கள் இந்தியாவில் விளையாட மாட்டோம்னு அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பைகாட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு ரீசனாக தான் பாகிஸ்தான் இப்போது இந்தியா கேமை பைகாட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பைகாட் பண்ணுறாங்களா இல்லை சரண்டர் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் இந்தியா பேட்டிங் ஆடினாலே 250 அடிக்கிறாங்க, பவுலிங் போட்டால் 180க்கு ஆல் அவுட் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டீமுக்கு அகேன்ஸ்டாக பாகிஸ்தான் விளையாட பயப்படுறாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் சொன்னேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் கிட்டேயோ இல்லை பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கையில் கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு டிசிஷன் தான். இதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிளாக சல்மான் அலி ஆகா பாகிஸ்தான் டீமோட கேப்டன் கூட சொல்லிட்டாரு, இந்த டிசிஷன்லாம் நாங்கள் எதுவுமே எடுக்கலை, பாகிஸ்தான் போர்டு அதாவது பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கட்டுப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது பாகிஸ்தான் இந்த கேமை விளையாடல அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பார்த்தலாம். இப்போது பாகிஸ்தான் இந்த கேம் விளையாடலன்னா என்னென்னலாம் கான்சிக்வன்சஸ் நடக்கும்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெட் ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கும் ஃபார் பாகிஸ்தான். இதை தாண்டி அவங்க 3 மேட்ச் விளையாடணும், USA கூட, நெதர்லாண்ட் கூட அண்ட் இன்னொரு டீம். இங்கே அவங்க 3 கேமையும் வின் பண்ணால் மட்டும்தான் சூப்பர் 8 வர முடியும். இங்கே மழையில் ஏதாவது ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அபண்டட் ஆகி, அப்படி இல்லை போன வேர்ல்ட் கப்பில் நடந்த மாதிரி திடீர்னு USA ஒரு அப்செட்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சூப்பர் 8 வரதுக்கான சான்சஸே ரொம்ப பெருசாக அடி வாங்கும். பட் இது என்ன மாதிரி கால் அப்படின்னு தெரியல. பாலிடிக்ஸ் அனதர் சைடு இருந்தாலும் கிரிக்கெட்டாக தான் பார்க்கணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபுல்லாக பாய்காட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை தாண்டி இன்னும் நிறைய கான்சிக்வன்சஸ் கூட அவங்க ஃபேஸ் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதுக்கப்புறம் எந்த T20 வேர்ல்ட் கப் விளையாடாமல் இருக்கிறதுக்கு ICC பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய ரெவன்யூஸ் எல்லாத்தையுமே கூட வித் ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ராட்காஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ்ன்ட்டு இவங்கெல்லாம் பெருசாக ஹைப் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒன்றுமே நடக்காது, ஒன் ஹேண்டடாக பாகிஸ்தான் தோற்று தான் போவாங்க. பட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னா எப்போதுமே ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அதுக்காக சர்டன் கமிஷன் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எந்த பைலேட்ரல் சீரீஸுமே பாகிஸ்தானில் நடக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ICC அவங்க மேலே ஒரு பேன் அப்படி இல்லைன்னா அவங்க இந்த மாதிரிலாம் ஆக்ஷன்
ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. இன்னும் அஃபிஷியலாக வரல, பிகாஸ் பிசிபி கிரிக்கெட் போர்டு இன்னும் எதுவுமே சொல்லல. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இன்னும் அஃபிஷியலாக விளையாடலாம் எதுவும் சொல்லலை. ஐசிசி கொஞ்சம் டைமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக திடீர்னு வந்து விளையாடுறோன்னு கூட சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அவங்களோட ரெவன்யூலாம் ரொம்பவே அடி வாங்கும். ஆல்ரெடி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு எவ்வளோ ரெவன்யூன்னு அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு ஊருக்கே தெரியும். அது இல்லாமல் இது எல்லாத்தையும் அவங்க பைக்காட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப 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 பெரிய லாஸ் ஆகிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இன் அப்கமிங் டேஸ் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.